எடுத்துடலான்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒரு கடை ஆரம்பித்தோம். ஓன் ரீட்டைல் அவுட்லெட் பொம்மிஸ் நைட்டிஸ். அது நல்லா போனது. அதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம். ஒரு 3 வருஷத்துல ஒரு 50 கடை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அப்போ சொல்லிடுவோம். சென்னையில் மட்டும் 22 கடை இருக்குது. அது ஃபுல்லாக பொம்மிஸ் நைட்டிஸ் அண்ட் இன்னர்வேர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் ஆரம்பிக்கிற கடைகள் வந்து எல்லாருக்கும் உண்டான ட்ரெஸ்ஸும் கிடைக்கிற மாதிரி வச்சிடலாங்கிற மாதிரி 16ஆம் தேதி மணிப்பாக்கத்தில் பொம்மிஸ் ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம். அது விஷயமா உங்களுடைய ஆதரவும் நீங்க உங்களுடைய இதுவும் பெறுவதற்காக நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். 3 கடை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 50 கடை ஆரம்பிச்சிடும். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். 52 கடை ஆயிடுச்சு. இப்ப 2 கடை ஆரம்பிக்கும் போது ஒரு 3 வருஷத்துல ஒரு 25 கடை பெரிய கடையை ஆரம்பிச்சிடும்னு சொன்னோம். உங்களுடைய ஆதரவுனால அதையும் நாங்க அடைஞ்சிடுவோம்னு நம்புறோம். மூணு கான்செப்ட்ல கடையில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நைட்டிஸ் அண்ட் இன்னர் ட்ரெஸ் மட்டும். இன்னொரு கான்செப்ட் வந்து பொம்மிஸ் பொட்டிக். அதில் இன்னர்ஸ், நைட்டிஸ், அப்புறம் குர்த்திஸ், லேடிஸ்க்கான பாட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் இருக்கும். இது 2வது கான்செப்ட். இப்போ வந்திருக்கிறது 3rd கான்செப்ட். இதுதான் ஃபேமிலி ஷாப். A to Z, கிட்ஸ்லேருந்து ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு எல்லா வெரைட்டியுமே இதில் வச்சுருக்கோம். இது 3வது கான்செப்ட், 3வது ஸ்டேஜ் எங்களை பொறுத்தளவு. 3வது கட்டம், 3வது வளர்ச்சி கூட வச்சுக்கலாம். இது சக்ஸஸ் ஆகிடும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கடுமையான உழைப்பை நாங்கள் இதில் போட்டிருக்கோம். கடையில் இன்டீரியராக இருக்கட்டும், சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், அதில் உள்ள நம்ம வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல குவாலிட்டி, ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட். சென்னையில் இந்த மாதிரி யாரும் காஸ்டிங் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரீசனபிளான ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த 2 கடை இப்போ ஆரம்பிக்க போகிற 2 ஷாப் மட்டும், ஃபேமிலி ஷாப் மட்டும் எங்களுடைய டார்கெட் கிடையாது. இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 23 அவுட்லெட்ஸ் இருக்குது. இதுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் மட்டுமே ஒரு 20 ஃபேமிலி ஷாப் ஓப்பன் பண்ணுற எய்மில் தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் கம்மியான விலையில் நாங்கள் கொடுக்கறதுக்கு வெல் ப்ரிப்பேர்ட், அந்த அளவுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான அந்த பொருட்கள்லையோ விலையிலையோ எங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் கிடையாது. எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு முதல்ல இதை தெரியப்படுத்தும், மக்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில கம்மியான விலையில பொம்மிஸ்ல கிடைக்குது, முதல்ல ஆரம்பிக்கிறோம். இது எங்களுடைய ஆரம்பம் தான். எங்களுடைய எய்ம் வந்து அல்டிமேட் எய்ம் வந்து நிறைய கடைகள்ங்கிறதுனால தரமான பொருட்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கம்மியான விலைங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் இங்க மெயினா உங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் உங்களுடைய அந்த ஹெல்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து காத்துருக்கோம் நினைக்கிறேன். எல்லாருமே பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே நாங்கள் பண்ணல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், சர்வே பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய டேஸ்ட் என்ன, அவங்களுடைய டேஸ்ட் என்ன, மேட்ச் ஆகுமா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். நல்ல தரமான பொருள். எங்களோட ஓன் ப்ராடக்ட், இன்ஸ்பெக்டரோட ஓன் ப்ராடக்ட், சாரீஸ் வந்து அதே நல்ல சேலை எல்லாம் சேர்த்து 390 ரூபாய் கொடுக்குறோம். அது டேஸ்ட் கொடுக்குறோம். என்னன்னா 390 ரூபாய்னா அது மார்க்கெட்ல வெளியே போனா வெளியே கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது 800 ரூபாய் ஆகும். எல்லாரும் போயிடும். ஒரு பிரச்சனை இல்லை. கம்மியா குவாலிட்டியான ஐட்டம் தான் கொடுக்கணும். அதனால நம்மளே போறோம் ஒரு கடையில போய் டிஸ்கவுண்ட் அடுத்து எப்போ டிஸ்கவுண்ட் போனோடனே அதான் கேட்பாங்க, அடுத்து எப்போ டிஸ்கவுண்ட், அந்த நேரம் நம்ம வாங்கிக்கிறேன் மட்டும்தான் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி இது ஓப்பனிங் 10 நாள் மட்டும் தான் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்காது. ரொம்ப ஜென்யூனான ரேட் தான். அதை நீங்க பார்த்தாலே இருப்பீங்க, உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியால அத்தனை எங்கெங்கெல்லாம் சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்க எல்லா இடத்துமே போயிருக்கோம்.
எல்லா இடத்துலயுமே போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். டைரக்ட் பர்ச்சேஸ் தான் எல்லாமே. மொத்தமா ஹோல்சேல் அங்க இங்கெல்லாம் போய் வாங்குறதில்ல. சவுத் காட்டன் இருக்குது, பெங்களூர் இருக்குது, பெங்கால் காட்டன் இருக்குது, பனாரஸ் வாரணாசி இருக்குது, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர் எல்லா ரேஞ்சுமே போய் டைரக்டா போய் ஆந்திரா, தர்மாவரம், சாஃப்ட் சில்க்ஸ் எல்லாமே டைரக்டா போய் காஞ்சிபுரம் எல்லாமே டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ லேடி வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி வெரைட்டி என்ன கேட்டாலும் சரி அது அங்க அவைலபிளா இருக்கும் சாரீஸ்ல. அதே மாதிரி கிட்ஸுக்கு மெஜாரிட்டி வந்து பாம்பே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். ஏன்னா பாம்பே தான் அது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அங்க கிடைக்கும். ஸோ கிட்ஸுக்கு பாம்பே, ஜென்ஸுக்கு நல்ல பிராண்ட்ஸ் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு கேஷுவல்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கேஷுவல் ஷர்ட்ஸ், பிளைன் சரி, பிரிண்டட் எல்லாமே அந்தந்த ஏரியால எங்கெங்க மெயினான பர்ச்சேஸ் இருக்காங்களோ அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். అల్లొచ్చి మెగా ఫ్యామిలీస్ తో కూడా పడదా ఇన్ని ఫ్యామిలీస్ లింకిపోయి చేస్తున్నావు సినిమా తీయనీరా నన్ను ఏం కాదు రాస్తున్నా అంతే 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 అర్జున్ ఏడు చూస్తున్నారా ఏడు చూస్తున్నావు అర్జున్ ఎక్కడ ఉన్నాడు? అది బదిలు కాసుకుంటున్నాడు రా. నీకెందుకు రావరా? అది ఉండరు రా, ఉన్నట్టు ఊహించుకో. Imagination? Yeah. If you want matter from my side, I want a quarter from your side. That's it. Quarter? Exactly. నీకు కావాల్సి నీకు ఇవ్వాలంటే నాకు కావాల్సి నాకు ఇవ్వాలి. దిస్ ఇస్ లాజిక్. ఓకే క్వార్టర్ ఇప్పుడు చాలా నీకు డబ్బులు ఇస్తాను కొనుక్కోరా. అది ఐ లవ్ యూ. సినిమా పూర్తి పాత నోట్లు కాదు కదా. ఓకే రెడీ యాక్షన్. అర్జునా నువ్వు ఇక్కడ ఉన్నావు నువ్వు ఉంచుకున్నావు. ఇదిగో ఏడు చూస్తా కొంచెం పక్కన ఏం ఎదుగుతున్నారా? ఫ్లవర్ ఉండదు రా, ఊహించుకో. క్వార్టర్కే నువ్వు ఇచ్చిన క్వార్టర్కే అర్జున ఊహించుకో, ఫ్లవర్ ఊహించుకోవా? మరో క్వార్టర్ కావాలా? నా పేమెంట్ అంతా నీకే వచ్చేలాగుతున్నా. అది సూపర్. ఇప్పుడు నా లవర్కి వద్దులే, ఎందుకంటే జాగ్రత్త మళ్ళీ. ఎవరు పిలుస్తున్నారా? ఎక్కడికి చెప్పా? ఇప్పుడు డైలాగ్ చెప్పాను. డైలాగ్ చెప్పాను, యాక్షన్ చేశాను నేను. డైలాగ్ చెప్పాను అడుగు. నీకేంటి కళ్ళద్దాలు పెట్టుకోలేదు? నీకు ఎందుకు నిలబడుతుంది? కళ్ళద్దాలు పెట్టుకున్నా చెవులు పెట్టాయా? మరి చెవులు పెడతాం. ఒరే నీకు దండం పెడతాను. నీకు వినబడలేదు అంతే కదా. ఇప్పుడు అది చెప్తా పెద్దలు ఉన్నారు. సరే అది ఉండు. ఇదా డిస్ప్లే గివ్ రెస్పెక్ట్ అండ్ టేక్ రెస్పెక్ట్. రెస్పెక్ట్ నేను వాళ్ళని గౌన్ పెట్టి రెడీ యాక్షన్. చెప్పరా నాకు వినపడాలి కదా. ఎందుకు వినపడతానండి? అర్జునాల్లో అది ఉన్నారా? ఊహించుకోమన్నాను. ఊహించుకున్నాను లేదా? ఫ్లవర్ అన్నావు ఉన్నారా? ఊహించుకోమన్నాను. ఊహించుకున్నానా లేదా? ఊహించుకున్నాను. లవర్ అన్నావు పిల్లన్నా ఉండదురా, ఊహించుకోమన్నాను. ఊహించుకున్నానా? నేను 3 ఊహించుకున్నప్పుడు డైలాగ్ చెప్పాను, నువ్వు ఊహించుకోవచ్చు కదా. నువ్వు డైరెక్టర్, నువ్వు సినిమా. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ.